உடைய வார்த்தைக்கு நேராக நான் வரவேற்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி இந்த நாள் ஒரு விசேஷமான நாள். குருத்தோலை ஞாயிறு, பாம் சண்டே என்று சொல்லி உலகமெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்கள் அனுசரிக்கிறார்கள். அதற்கு காரணம் 2000 வருடங்களுக்கு முன்னதாக இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்திருந்த போது அவர் பெத்பகே, பெத்தானியா என்னும் ஊர்களிலிருந்து எருசலேமுக்கு, தேவாலயம் இருக்கக்கூடிய எருசலேமுக்கு பவனியாக சென்றார். அதை நினைவு கூறும் வண்ணமாக இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்திற்கு முந்தின கடைசி நாட்கள், அவருடைய இந்த உலக வாழ்க்கைக்கு முந்தின கடைசி நாட்கள் அது செய்யப்பட்டபடியினால் அதை முக்கியத்துவப்படுத்தி விசேஷப்படுத்தி உலகமெங்கிலும் அனுசரித்து வருகிறார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய பவனி, பொதுவாக அதை வெற்றி பவனி என்று சொல்லுவார்கள். நம்ம அதை பற்றி கொஞ்சம் கடைசியாக தியானிப்போம். இந்த 4 சுவிசேஷங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இது மிகவும் முக்கியமான ஒரு சம்பவமாக நாம் பார்க்கிறோம். நாம் வாசித்த மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 17 உள்ள வசனங்களிலும், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் உள்ள 11 வசனங்களிலும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 29 முதல் 44 வரையுள்ள வசனங்களிலும், யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம் முதல் 19வது வசனம் வரையிலும் இந்த சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசுவை பின்பற்றி சென்ற சீஷர்கள் மற்றும் சுவிசேஷத்தை எழுதினவர்கள் இதை தவறாமல் 4 சுவிசேஷங்களிலும் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு முக்கியமான நிகழ்வாக நாம் பார்க்க வேண்டும். இந்த சுவிசேஷங்களில் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பவனியை குறித்து எழுதப்பட்டது மட்டுமல்லாமல், இப்படியாக அவர் பவனி செல்வார் என்று தீர்க்கதரிசிகளினால் உரைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக சகரியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பவனியை குறித்து, இந்த விசேஷ நிகழ்வை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. யாராவது கொஞ்சம் வாசிப்பீங்களா? சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். அப்பொழுது இயேசு கழுதையை தெரிந்து கொண்டு, கழுதை குட்டியை தெரிந்து கொண்டு வருவார், அப்படி ஒரு பவனி வருவார் என்பது இந்த சகரியா தீர்க்கதரிசி முன்னமே முன்குறித்திருக்கிறார். இன்னும் இயேசுவை குறித்து அந்த சகரியா தீர்க்கதரிசி சொல்லும்போது அவர் ராஜா என்று அங்கே குறிப்பிடுகிறார். இயேசுவை ராஜாவாக குறிப்பிடுகிறார். உன் ராஜா என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து உன் ராஜா வருகிறார் என்று சொல்லி, மட்டுமல்ல அவரை குறித்து இன்னும் 3 காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நீதி உள்ளவர், இரட்சிக்கிறவர், தாழ்மை உள்ளவர் என்று 3 காரியங்கள் அந்த இயேசுவை குறித்து அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு ராஜாவாக வருகிறார், அவர் நீதி உள்ள தெய்வமாக வருகிறார், இரட்சிக்கிறவராக வருகிறார். அது மட்டும் இல்லை, தாழ்மையின் கோலம், தாழ்மையாக ஒரு கழுதையை தெரிந்து கொண்ட அந்த கழுதையின் மேல் அவர் வருகிறார், தாழ்மை உள்ளவராக வருகிறார் என்று இந்த சகரியா தீர்க்கதரிசி அங்கே குறிப்பிடுகிறார். நீதி உள்ளவராக, இரட்சிக்கிறவராக, ராஜாவாக அவர் வருகிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய வருகையை எதிர்பார்த்திருந்தார்கள். நாம் வேதாகமத்தை முழுவதுமாக படிக்கும்போது
இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து மூன்று வருகைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வருகை என்பது அவர் ஏற்கனவே 2000 வருஷத்துக்கு முன்பாக மாம்சத்தில் சரீரத்தில் நம்மை போல பிறந்து வளர்ந்தார், வாழ்ந்தார், நமக்காக ஜீவனை கொடுத்து, நம்முடைய ரட்சிப்புக்காக அவர் ஜீவனை கொடுத்து மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். இரண்டாவது வருகை என்பது இயேசு கிறிஸ்து வருவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணி போனார். அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு அந்த ஒலிவ மலையிலே சீஷர்கள் எல்லாரும் அவர்களோடு கூட இருக்கும்போது தம்முடைய கரங்களை உயர்த்தி சீஷர்களை ஆசீர்வதித்தார். அது மட்டுமல்ல, சீஷர்களுக்கு கட்டளைகளை கொடுத்தார். என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்டவை யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இப்படி காரியங்கள் எல்லாம் சொல்லி அந்த ஒலிவ மலையில் அந்த சீஷர்கள் இருக்கும்போது அவர்களுக்கு முன்பாக அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். மேலே சீஷர்கள் ஆச்சரியத்தோடு கூட அவரை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது 2 தேவ தூதர்கள் அங்கே தோன்றி, நீ கலிலேயர் ஆகிய மனுஷரே, நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறது என்ன? உங்களுடைய கண்களுக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசு எப்படி அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே திரும்பவும் வருவார் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லப்பட்டது. இது இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகை. அப்படி அவர் வரும்போது தெசலோனிக்கர் நிருபத்தில் நாம் படிக்கும்போது அவர் மத்திய ஆகாயத்திலே வருவார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தில் சீஷர்கள் இயேசுவிடத்தில் கேட்டார்கள், இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? காரணம், இந்த பவனி எல்லாம் முடிந்த பிற்பாடு தேவாலயத்தை பிரமாண்டமாக அவர்கள் காண்பித்தார்கள். எப்பேற்பட்ட விலையேறப்பெற்ற கற்களால் இந்த தேவாலயம் கட்டப்பட்டிருக்கிறது என்பதை காண்பித்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் பார்க்கிறீர்களே இந்த பிரமாண்டமான தேவாலயம், அழகிய கற்களால் கட்டப்பட்ட தேவாலயம், விலையுயர்ந்த கற்களால் கட்டப்பட்ட தேவாலயம், பல பொன்னினாலும் வெள்ளியினாலும் வெண்கலத்தினாலும் அலங்கரிக்கப்பட்ட தேவாலயம். இந்த தேவாலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு முற்றிலுமாக எடுத்து போடப்படும் நாட்கள் வரும் என்று சொன்னார். அப்பொழுது சீஷர்கள் இடத்தில் கேட்டார்கள், இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் என்று கேட்டார்கள். அதைத் தொடர்ந்து இன்னும் 2 கேள்விகளை அவர்கள் ஒன்றாக கேட்கிறார்கள். ஒன்று என்னவென்றால், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அப்பொழுது அங்கு சொல்லும்போது கூட இயேசு கிறிஸ்து எப்படி வருவார், 2வது வருகையில் அவர் எப்படி வருவார் என்பதை அங்கு மொத்தமாக பல வசனங்களுக்கு இடையிலே அவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய வருகை எப்படி இருக்கும் என்றால், மின்னல் போல இருக்கும். கிழக்கில் தோன்றி மேற்கில் ஒரே நிமிஷத்தில் மின்னல் உண்டாவது போல அவருடைய வருகை இருக்கும். அப்பொழுது உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இன்னும் அநேக காரியங்களை இங்கே சொல்லுகிறார். 26வது அதிகாரத்தில் திருடனை போல வருவார், 24ஆம் அதிகாரத்தில் திருடனை போல வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து அவர் திரும்பவும் வருவார் என்பதை இயேசு உறுதிப்படுத்தினார். அன்று அந்த தேவ தூதர்கள் உறுதிப்படுத்தினார்கள். இன்னும் ஒரு வருகை இருக்கிறது. இது ரகசிய வருகை. நான் சொன்னது ரகசிய வருகை. மத்திய ஆகாயத்திலே அவர் வருவார், நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். பகிரங்கமாக இந்த பூமியிலே இன்னும் 1000 வருஷம் அரசாட்சி செய்யும்படியாக அவர் கடந்து வருவார். அன்றைக்கு இந்த உலகத்தை ஆளுகை செய்யக்கூடிய அந்த கிறிஸ்து மிருகம் மற்றும் கள்ள தீர்க்கதரிசிகளுடைய கரங்களிலிருந்து அவர்களுடைய ஆட்சியை பறித்து கொண்டு இயேசு தம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே சிருஷ்டிப்பார். இவைகளெல்லாம் வேதாகமத்தில் ஒட்டுமொத்தமாக எழுதப்பட்டிருக்கிறபடியினால் இந்த வருகையை குறித்தான குழப்பங்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளால் இருந்தது. இன்றும் அநேகருக்கு நமக்கு அப்படிப்பட்ட குழப்பங்கள் இருக்கிறது. ஆகவே முதல் வருகை என்பது இயேசு கிறிஸ்து மானிடாக மாம்ச சரீரத்தில் நம்மை ரட்சிக்கும்படியாக, நம்மை மீட்டுக்கொள்ளும்படியாக அவர் நம்மை போல மனித அவதாரம் எடுத்து வந்ததுதான் முதல் வருகை. இன்னும் அவர் ராஜாவாக வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியினால் இந்த தீர்க்கதரிசியும் அதைத்தான் எழுதுகிறார். அவர் ராஜா என்று எழுதுகிறார். ஆகையினால் ஜனங்கள் பொதுவாக எப்படி கருதி இருந்தார்கள் என்றால், அவர் ராஜாவாக வந்து இந்த இஸ்ரவேல் தேசத்தில்
சிங்காசனத்தில் உட்கார்ந்து எங்களை ஆளுகை செய்வார், ஒரு நல்ல ஆட்சியை தருவார் என்று நம்பினார்கள். காரணம், இந்த நான் சொன்ன மூன்றாவது வருகையை குறித்து பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கபடியினால் அந்த மூன்றாவது வருகையில் நடக்கக்கூடிய காரியங்களை முதல் வருகையில் சம்பவிக்கும் என்று அவர்கள் எதிர்பார்த்து இந்த இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக வருவார் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். அவர் ஒரு கிங்காக ராஜ பரம்பரையில் பிறந்து ராஜாவாக வந்து இந்த ரோமருடைய கரங்களிடங்களை மீட்டுக்கொள்வார் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களில் ரோமர்கள் ஒரு ரோம சாம்ராஜ்யம், ஒரு வல்லரசு நாடாக இருந்தது. இந்த பாலஸ்தீனா தேசமும் அதற்கு உட்பட்டதாக இருந்தது. பாலஸ்தீனா தேசம் முழுவதும் ரோமருடைய ஆட்சிக்கு உட்பட்டிருந்தார்கள். அங்கு ரோம போர் வீரர்கள் எங்கு பார்த்தாலும் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இந்த பாலஸ்தீன தேசத்தில் குடியிருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்கள் யூதா ஜனங்களிடமிருந்து அதிகமாக வரிகளை வசூலித்தார்கள். வரிகளை வசூலித்து அவர்களுடைய சம்பாத்தியமெல்லாம் ஒரு பெருமளவு வரியாக ரோமாபுரிக்கு சென்றது. அவர்களுடைய தேசத்துக்கு அது பயன்படவில்லை. ஆகையினால் ஒரு கூட்டம் ஜனங்கள் மிகவும் முறுமுறுப்படைந்து, எப்படியாவது இந்த ரோமர்களுடைய கரங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை வேண்டும், எங்களுக்கு ஒரு மீட்பு வேண்டும், ஒரு சுதந்திரம் வேண்டும் என்று சொல்லி அநேகர் போராட்டங்களை எல்லாம் ஏறெடுத்தார்கள். அப்படி இருக்கும்போதுதான் இயேசு கிறிஸ்து ஒரு ஏழ்மையின் கோலம் எடுத்து ஒரு சாதாரண மனிதனைப் போல அவர் இந்த பூமியிலே பிறந்தார். அவர் சாதாரண குடும்பத்தில் பிறந்தார், ஒரு தச்சனுடைய குடும்பத்தில் பிறந்தார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று அறியப்பட்டார். அவரை ராஜாவாக அங்கீகரிக்க ஜனங்களுக்கு மனதில்லாது இருந்தது, ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை. காரணம், அவர் ராஜ பரம்பரையில் இல்லை. ஆகவே அவரை ஒரு ராஜாவாக அவர்கள் அங்கீகரிக்கவில்லை. அவர் சாதாரண ஒரு மனிதனாக பிறந்து வாழ்ந்தார். அவருடைய பெற்றோர்கள் இருந்தார்கள். இதெல்லாம் பார்த்து அவரை ராஜாவாக அங்கீகரிக்க முடியவில்லை, அவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்னும் அவரை குறித்து அவர் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் நிமித்தமாக அவரை சாதாரண ஜனங்கள் புகழ்ந்து பேசின போது இவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு தெரியுமா, கலிலேயாவிலிருந்து எந்த தீர்க்கதரிசியும் எழும்புவதில்லை, கலிலேயாவிலிருந்து ரட்சிப்பு வராது என்றெல்லாம் சொல்லி வேத வசனங்கள் எல்லாம் சொல்லி இவர் ராஜாவாக முடியாது என்று சொன்னார்கள். இப்படி ஜனங்களுக்குள்ளால ஆண்டவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ராஜா வருகிறார் என்று சொல்லி இந்த சகரியா தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் அவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ எப்படி இந்த உலக அளவில் அவர் ராஜா என்று சொல்லி ஒரு அங்கீகாரம் பெற்றார், அதாவது ஒரு டெம்பரரி அங்கீகாரம் தான் என்பதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாம் ஏற்கனவே படித்தது போல பெத்பகே மற்றும் பெத்தானியா இதெல்லாம் பக்கத்தில் உள்ள நாடுகள், ஒலிவ மலை அந்த பகுதியிலிருந்து அவர் ஒரு கழுதையிலே அவர் பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு பவனி போகக்கூடிய ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்கள் 2 பேரை அழைத்து, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அங்கே போகும்போது ஒரு கழுதையையும் அதனுடைய குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடத்தில் கேட்டால், ஏன் கழுதை குட்டியை அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். இந்த கழுதையும் கழுதை குட்டியும் என்பது இஸ்ரவேல் நாட்டிலே மிகவும் விலையேற பெற்ற ஒன்றாக கருதப்படுகிறது. நம்ம நாட்டில் அதுக்கு ஒரு விலை இல்லாமல் இருக்கலாம், ஒரு மதிப்பற்ற ஒன்றாக இருக்கலாம். யாராவது தவறு செய்தாங்க, கழுதைன்னு கூப்பிடுவாங்க. ஆனால் இஸ்ரவேலர் மத்தியில் கழுதை மிகவும் மதிப்புக்குரிய கனத்துக்குரிய ஒரு மிருகமாக கருதப்பட்டது. நாம் வேதாகமத்தை ஸ்தோத்திரம் நாம் படிக்கும்போது பல இடங்களில் இந்த யாரை சீமான் அல்லது ஐஸ்வர்யவான் என்று கருதினார்கள் என்றால் அவங்களுக்கு கொஞ்சம் கழுதை கட்டாயமாக இருந்திருக்க வேண்டும். ஒட்டகத்தை பயன்படுத்தினார்கள். வனாந்தரத்தில் தூரமான பயணம் செல்லும் போது ஒட்டகத்தை பயன்படுத்தினார்கள். ஆனால் கழுதை அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. அதுவும் மிகவும் கனத்துக்குரியவர்கள், ராஜாக்களை போன்றவர்கள் கழுதையை பயன்படுத்தினார்கள். நாம் பழைய ஏற்பாட்டில் அந்த யூதர்களுடைய அந்த சரித்திரம் ஆபிரகாமுடைய நாட்களிலிருந்தே படிக்கும்போது
கழுதை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருந்தது. ஆதியாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் அங்கே ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்குக்கு பெண் பார்க்க போகிறார். அப்போ அந்த பெண் பார்க்கும்படியாக கடந்து சென்ற எலியேசர் இந்த ஆபிரகாமுடைய குடும்பத்தை குறித்து அறிமுகப்படுத்துகிறார். நீங்கள் சாதாரண ஒரு இடத்துக்கு உங்கள் பொண்ணை அனுப்பல, ஒரு பெரிய ஆள், வசதி உள்ள ஆள், நல்ல சீமானாக இருக்கிறார், நல்ல வசதி படைத்தவர், அவருடைய வீட்டுக்கு அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னெல்லாம் இருக்கு, அவருக்கு ஆடுகள், ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பெண்ணையும் கொடுத்திருக்கிறார். நிறைய வேலைக்காரிகள் இருக்கிறார், ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். அப்போ கழுதை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குடும்பத்தில் கழுதை இருந்தால் தான் அவரை சீமான் அல்லது ஒரு பெரிய அந்தஸ்துக்குரிய கனத்துக்குரிய ஒரு மனிதன் என்று கருதினார்கள். நாம் யோபுனுடைய சரித்திர புஸ்தகத்தை படிக்கும்போது கூட யோபு ஒரு பெரிய மனுஷன் என்று காண்பிப்பதற்கு அங்கே சொல்லும்போது அவனுக்கு 500 கழுதைகள் இருந்தது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யூதர்களுடைய பரம்பரையில் அதாவது அந்த அவருடைய கலாச்சாரத்தில் கழுதை ஒரு முக்கியமான இடத்தை பிடித்திருந்தது. கழுதை மிகவும் விலை மதிப்புக்குரிய ஒன்றாக கருதப்பட்டது. குதிரைக்கு விலை குறைவு. என்ன சொல்றாங்கன்னா, ஒட்டகத்துக்கு உள்ளதை விட கழுதைக்கு விலை மதிப்பு அதிகம் என்று சொல்லு. ஒட்டகத்தை விட கழுதை விலை மதிப்பு அதிகமாக கருதப்பட்டது. குறிப்பாக நம்ம இந்த வேத புஸ்தகத்தை படிக்கும்போது ஒருவரும் ஒரு காலும் ஏறிராத கழுதை என்று சொல்லப்படுறது. அப்படிப்பட்ட கழுதைக்கு அதை யார் முதலாவது பயன்படுத்த, ஏதாவது ராஜா தான் கட்டாயமாக பயன்படுத்துவார். மிகவும் விலையேற பெற்றது. அப்படிப்பட்ட ஒரு கழுதை ஒருவதும் ஒரு காலும் ஏறிராத கழுதையை சென்று கட்டவிழ்க்கும் போது நிச்சயமாக அவங்க கேட்பாங்க, காரணம் இது விலையேற பெற்றது, யாருக்கு கொண்டு போறீங்க, இதை முதல்ல பயன்படுத்தணும்னா ஒரு ராஜா தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்னபோது உடனே அதை அனுப்பிவிட்டார்கள். இப்போ பாருங்க, அந்த கழுதையை அங்கே கொண்டு வருகிறார்கள். கழுதையை கொண்டு வந்து ஸ்தோத்திரம், அதன் மேலே இயேசுவை ஏற்றுகிறார்கள். இந்த கழுதையில் இயேசு ஒருவரும் இதுவரைக்கும் ஏறிராத ஒரு கழுதையில் இயேசு ஏறும்போது அதை ஜனங்கள் எப்படி பார்த்தார்கள் என்றால் அவரை ராஜாவாக பார்த்தார்கள். ஒரு வசனம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 33 முதல் 44 வரை உள்ள வசனங்களை நாம் படிக்கும்போது அங்கே தாவீது ராஜா தன்னுடைய குமாரனாகிய சாலமோன் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு அந்த கழுதைக்கு மேலே ஏற்றணும்னு அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அது நிறைய வசனங்கள் இருக்கும். 33வது வசனத்தை மட்டும் படிக்கலாம். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 33வது வசனம். எடுக்கலையா? அதாவது அவர்கள் தாவீது ராஜாவுக்கு பக்கத்தில் வந்தபோது தாவீது ராஜா படிங்க தாவீது ராஜா அவர்களை நோக்கி கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனுக்கு கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள். அங்கே ஆசாரியர்கள் இருக்கிறார்கள், தீர்க்கதரிசி இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ராஜாவை வாழ்த்த வேண்டும். வாழ்க வாழ்க என்று வாழ்த்துங்கள். அதற்கு பிற்பாடு அவனை என்ன செய்ய வேண்டும் என்றால் அங்கே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். இந்த கழுதையின் மேல் கூட்டிக் கொண்டு போகக்கூடிய சம்பவம் இன்னும் 38வது வசனத்தை படிக்கலாமா? அப்படியே ஆசாரியன் ஆகிய சாதோக்கும் தீர்க்கதரிசி ஆகிய நாத்தானும் பிலேத்தியரும் போய் சாலமோனை தாவீது ராஜாவினுடைய கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு நடத்தி. இப்போ ராஜாவாக ஒரு அங்கீகாரம் அளிக்கப்படும்படியாக அவனை அபிஷேகம் பண்ணி ராஜாவாக நிறுத்தும்படியாக அவன் என்ன செய்தாங்கன்னா கழுதையின் மேல் ஏற்றினார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு கழுதை கொண்டு வரப்பட்டது. அவர் கழுதையின் மேல் ஏறினவுடன் அங்கு கூடியிருந்த ஜனங்களுக்கெல்லாம் என்ன அபிப்பிராயம் என்றால், இந்த இயேசு என்ன செய்ய போகிறார் என்றால் அவர் ராஜாவாக பவனி செல்ல போகிறார். காரணம்,
ஒரு கழுதையின் மேல் ஏறி ஒருவர் பிரயாணம் பண்ணும்போது, கனத்துக்குரிய ஒருவர் பிரயாணம் பண்ணும்போது இயேசுவை ஜனங்கள் ராஜாவாக பார்க்க ஆரம்பித்தார்கள். காரணம் நம்ம போன வாரத்தில் நான் சொல்லும்போது கொஞ்சம் சொன்னேன். இயேசு கிறிஸ்து இந்த பெத்பகே, பெத்தானியா, இன்னும் ஒலிவமலை அந்த பகுதியில் வந்திருக்கும் போது அங்கே திரள் கூட்டமான ஜனங்கள் இருந்தார்கள். காரணம் என்னவென்றால், இது பாலஸ்தீனா தேசத்தில் இந்த யூதர்களுடைய பண்டிகை, பஸ்கா பண்டிகை என்கிற பண்டிகை, அதை தொடர்ந்து வரக்கூடிய புளிப்பில்ல அப்ப பண்டிகை. இந்த பண்டிகைகளுக்கு யூதர்கள் எங்கே இருந்தாலும் அவங்க என்ன செய்யணும், அவங்களுடைய சொந்த ஊருக்கு வந்து தேவாலயத்துக்கு செல்ல வேண்டும். ஆகையினால் சிதறடிக்கப்பட்டிருந்தாலும் சரி, வேலை நிமித்தமாக எங்கு சென்றிருந்தாலும் சரி, யூதர்கள் எல்லாம் பண்டிகை அனுசரிக்கும்படியாக எருசலேமுக்கு வந்திருந்தார்கள். எருசலேமில் உள்ள சுற்றிலும் உள்ள பகுதிகள் எல்லாம் யூதர்கள் நிறைந்திருந்தார்கள். இது மட்டுமல்ல, இது ஒரு கோலாகலமான, மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பண்டிகையாக அனுசரிக்கப்படுவதால் மற்ற ஜனங்கள், யூதர் அல்லாத ஜனங்களும் அந்த நாட்களில் எருசலேமுக்கும் அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கும் வருவார்கள். இந்த பண்டிகையை பார்க்க வேண்டும் என்று சொல்லி, பண்டிகையின் கொண்டாட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி வருவார்கள். அப்படி திரள் கூட்டமான ஜனங்கள் அங்கே இருந்தார்கள். அந்த நாட்களில் தான் இந்த சம்பவம் நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னதாக இந்த பெத்தானியா என்கிற ஊரில் மரித்து போன லாசரு என்பவனை 4 நாட்கள் கழித்து இயேசு உயிரோடு கூட எழுப்பினார். இந்த சம்பவம், மரித்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாளான மனுஷன் ஒருவன் உயிரோடு கூட இருக்கிறான் என்கிறான சம்பவத்தை கேள்விப்பட்ட ஜனங்கள், அங்கு உள்ள ஜனங்கள் மட்டுமல்ல, வெளி ஊரிலிருந்து வந்தவர்கள் கூட இந்த லாசருவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு பெத்தானியாவுக்கு நிறைய பேர், பெத்தானியாவிலும் அது சுற்றியுள்ள பகுதிகளிலும் அநேகர் வந்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த மரித்து 4 நாளான லாசருவை உயிரோடு எழுப்பினவர் யார்? அந்த இயேசு யார்? அந்த இயேசு எங்கு இருக்கிறார்? அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் ஆசைப்பட்டார்கள், நெருக்கிக் கொண்டிருந்தார்கள். நான் போன வாரத்தில் சொல்லும்போது சொன்னேன், கிரேக்கர்கள் இந்த இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டார்கள், அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இப்படி இயேசுவையும் இந்த லாசருவையும் பார்க்கும்படி திரள் கூட்டமான ஜனங்கள் வந்தார்கள். காரணம், மரித்து 4 நாளான ஒருவன் உயிரோடு கூட எழும்பி இருக்கிறான், அவன் இன்றும் ஜீவிக்கிறான் என்ற செய்தி யாருக்கெல்லாம் கேட்டதோ அவர்கள் எல்லாரும், இந்த செய்தி ஒரு தீப்பொறி போல எல்லா இடத்திலும் பரவிற்று. கேட்டவர்கள் எல்லாரும் பெத்தானியாவுக்கு வர வேண்டும், கேட்டவர்கள் எல்லாரும் இந்த ஒலிவ மரத்தண்டை வர வேண்டும், இந்த லாசருவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டார்கள். அப்படி ஒரு திரள் கூட்டமான ஜனம் அங்கே இருந்தார்கள். என்ன வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், இயேசு அந்த கழுதையின் மேல் ஏறும்போது ஏறக்குறைய 2 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள் அந்த பெத்தானியாவை சுற்றிலும், பெத்பகே நகரை, ஒலிவ மரத்தை சுற்றிலும் கூடிக்கொண்டார்கள். காரணம், இவர்கள் எல்லாம் ஏற்கனவே ஒரு ராஜாவுக்காக எதிர்பார்த்திருக்கிறார்கள். இதுவரையிலும் இந்த இயேசு இப்படி ஒரு ராஜாவாக காணப்படவில்லை. இப்பொழுது ஜனங்களுடைய அங்கீகாரம் அவர்களுக்கு கிடைக்கிறது. எல்லா ஜனங்களும் இயேசுவை புகழ்ந்து அவர் செய்த அற்புத கிரியைகளை பார்க்கிறார்கள். இயேசு 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேரை போஷிப்பித்த போதே அநேகர் வந்து இந்த இயேசுவை ராஜாவாக்கும்படியாக முயற்சித்தார்கள். அவர் அந்த இடத்தை விட்டு அப்படியே காணாமல் மறைந்து போய்விட்டார். இப்பொழுது இது ஒரு பகிரங்கமான சாட்சி. மரித்து உயிரோடு கூட இருந்த லாசரு உயிரோடு கூட இருக்கிறான். 5 அப்பத்தையும் 2 மீன்களை கொண்டு 5000 பேரை போஷிப்பித்து இருக்கிறார். ராஜாவுக்கு தகுதியான நபர் இவர்தான். நம்முடைய பிரச்சனைகளை மாற்றி இந்த ரோமர்களுடைய கரங்களில் நம்மை தப்புவித்து நமக்கு ஒரு நல்ல ஆட்சி தரக்கூடிய ஒரு ராஜா ஒருவர் தோன்றி இருக்கிறார் என்று ஜனங்கள் உற்சாகம் அடைந்தார்கள். இயேசுவை அந்த கழுதையின் மேல் ஏற்றும்போது இந்த திரள் கூட்டமான ஜனங்கள் அதிகமாய் ஆர்ப்பரித்தார்கள். ஏறக்குறைய 2.5 லட்சம் ஜனங்கள். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவதாக, இவர் கழுதையின் மேல் ஏறப்போறார் என்று தெரிந்தவுடன், நாம் அங்கு மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் படிக்கிறோம், அநேக ஜனங்கள் அவர்களுடைய வஸ்திரங்களை கழற்றி, தங்களுடைய வஸ்திரங்களை கழற்றி இயேசு அமரக்கூடிய அந்த கழுதையின் மேலும், கழுதை குட்டியின் மேலும், இன்னும் வழி நெடுகிலும் அவர் நடந்து போகக்கூடிய பகுதிகளிலும் விரித்தார்கள்.
ஒரு வேத பகுதிக்கு நேராக கடந்த 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். அங்கே எலிசா தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் ஒருவனை அழைத்து ஒரு தைல கொம்பை கொடுத்து, நீ இந்த தைல எண்ணெயை எடுத்துட்டு போய் நிம்சியின் மகனாகிய யெகூ அங்கே இருக்கிறான், அந்த யெகூனுடைய தலையிலே நீர் இந்த தைலத்தை வார்த்து அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறார். இந்த வேலைக்காரன், இந்த தீர்க்கதரிசி நல்ல கவனிங்க, சரித்திரங்கள் நீங்கள் நிறைய பேருக்கு வேதத்தில் உள்ள சரித்திரங்கள் தெரியாது, நல்லா கவனிங்க சம்பவங்கள். ஓகே, இந்த தீர்க்கதரிசி தைல குப்பியை எடுத்துக்கொண்டு தன்னுடைய எஜமானன் சொன்னபடியே போறார். போய் யெகூ ஒரு சாதாரண மனிதனை போல 2-3 கொஞ்சம் பேர்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கிறார். அப்போ இவர் பார்த்தா கூட்டத்தில் இருக்கிறார். யெகூவை தனியாக அழைத்த, வாங்க உள்ளால வாங்க, உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது என்று சொன்னார். அப்போ யெகூ, யார்? நானா? ஆமாம், நீங்கள் தான், வாங்க. யெகூவை அழைத்து கொண்டு ஒரு ரூமுக்குள்ளால போனார். போய் அங்கே அந்த தைல குப்பியை எடுத்து தைலத்தை தலைமேல் வார்த்து, இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் உன்னை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார் என்று சொல்லிவிட்டு அவர் ஓடிவிட்டார். ஏன்னா வேற ஒரு ராஜா அங்கே இருக்கிறார், ஜனங்கள் காலி பண்ணிடுவாங்க. இப்போ யெகூ உள்ளால இருந்து வெளியே வராரு. கூட இருந்து பேசிட்டு இருந்தவங்க எல்லாம் கேட்க, என்ன அந்த பைத்தியக்காரன் என்ன சொன்னான்? அவன் எதுவும் சொல்லலை. இல்லை, நீ உண்மையை சொல்ல, அவன் ஏதோ சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது யெகூ சொல்றாரு, என்னை ராஜாவாக தேவன் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் என்று சொல்லி. இதை கேட்டவுடன் கூட இருந்தவங்க எல்லாம், இனி அந்த வசனத்தை படிங்க, அந்த சம்பவங்கள் படிங்க. அப்பொழுது அவர்கள் சீக்கிரமாய் அவரவர் வஸ்திரத்தை படிகளின் உயரத்தில் அவன் கீழே விரித்து எக்காலம் ஊதி யெகூ ராஜாவானான் என்றார்கள். இப்போ யெகூ நடந்து வரக்கூடிய பாதையில் அந்த படியில் அவர்களுடைய வஸ்திரங்களை கழற்றி போட்டு யெகூவை அதன் மேல் நடக்க வைத்தார்கள். இது ஒரு ராஜாவான, அவனுக்கு கூட இருந்தவங்க தான், நண்பர்கள் தான், ஈஸி அங்கீகரிக்க மாட்டாங்க. நாங்கள் உம்மை ராஜாவாக அங்கீகரிக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக அவர்களுடைய வஸ்திரங்களை கழற்றி விரித்து அதன் மேல் யெகூ ராஜா வாழ்க என்று சொல்லி அவனை வாழ்த்தினார்கள். இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே அவர் வெறும் கழுது தான் இருக்குது. ஆனால் வந்த ஜனங்கள் எல்லாரும் அவரை ராஜாவாக அங்கீகரித்தார்கள், ராஜாவாக ஏற்றுக்கொண்டார்கள். இவர்தான் வரக்கூடிய ராஜா, இவர்தான் ரோமருடைய கரங்கள் நம்மை தப்புவித்து ரட்சிக்க போகிறார். ஆகவே இவரை ராஜாவாக அங்கீகரிக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக தங்களுடைய வஸ்திரங்களை கழற்றி அந்த கழுதையின் மேலும், அந்த கழுதை நடந்து செல்லக்கூடிய பாதையின் மேலும் அவர்கள் விரித்தார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்பொழுது ஜனங்களுடைய ஒரு அங்கீகாரம், அவர் ராஜா என்கிறதான அங்கீகாரம் அவருக்கு கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, ஜனங்கள் முழுவதுமாக நம்பினார்கள், இவர் இந்த ரோமருடைய கரங்கள் எங்களை தப்புவித்து ரட்சிக்க போகிறார் என்று சொல்லி முழுவதுமாக நம்பி ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஓசன்னா என்று சொல்லி உரத்த சத்தமாய் கூப்பிட்டார்கள். ஓசன்னா என்றால் இப்பொழுதே வந்து எங்களை ரட்சியும், இனி காலதாமதம் வேண்டாம், நாங்கள் உங்கள் ராஜாவாக அங்கீகரித்து விட்டோம், நாங்கள் திரள் கூட்டமான ஜனங்கள் இருக்கிறோம், உங்களை ராஜாவாக அங்கீகரித்திருக்கிறோம், நேர வாங்க, நம்ம எருசலேமுக்கு போவோம், எருசலேமை நாம் பிடித்து விடுவோம், அங்கே உம்மை ராஜாவாக்க போகிறோம் என்று சொல்லி ஜனங்கள் நாம் அந்த அங்கீகாரத்தை கொடுத்தார்கள். இன்னும் தொடர்ந்து இந்த பவனி ஒரு பெருங்கூட்டத்தோடு கூட எருசலேமுக்கு நேராக கடந்து செல்லுகிறது. இந்த பெரும் கூட்டத்தை எருசலேமில் இருக்கிற ஜனங்கள் கேள்வி, எருசலேமில் ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறாங்க, பண்டிகைக்காக வந்தவர்கள், ஆலயத்தை சுற்றி இருக்க விரும்பினவர்கள், ஆலயத்தில் உள்ள காரியங்களை பார்க்க விரும்பினவர்கள், தேவாலயத்தில் இருக்கிற அங்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. அவர்கள் என்ன செய்தார்கள்? யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 12, 13, 17, 18 வசனங்கள் படிக்கலாம். 12வது வசனத்தை முதலாக படிக்கலாம். மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குறித்தோலைகளை பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு
ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர், இஸ்ரவேலின் ராஜா, ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி இன்னும் நம்ம 17, 18 ஆகிய வசனங்களை படிக்கும்போது கூட அங்கே இருக்கும். அவர்கள் எதிர்கொண்டு வந்தார்கள். அப்போ ஒரு திரள் கூட்டமான ஜனங்கள் எங்கேருந்து போறாங்க? பெத்தானியாவிலும் அதை சூழ்ந்திருந்த பகுதிகளிலிருந்தும் ஏறக்குறைய 2-2.5 லட்சம் ஜனங்கள் என்று கணக்கு சொல்லுகிறார்கள். அவர்கள் எல்லாம் ஆர்ப்பரித்து கொண்டு எருசலேமுக்கு நேராக கடந்து செல்லுகிறார்கள். அந்த எருசலேமுக்கு நேராக போகும்போது எருசலேமிலிருந்து இன்னொரு பெரிய கூட்டம், ஏறக்குறைய 1 லட்சம் ஜனங்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த எருசலேம் பட்டணத்துக்குள்ளால் இருந்த ஜனங்கள் அவர்கள் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு இவரை ராஜாவாக அங்கீகரித்து எருசலேமுக்கு கூட்டிக் கொண்டு செல்லும்படியாக அவருக்கு எதிராக வருகிறார்கள். ஓசன்னா, ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி, நீங்க தான் ராஜா, உங்களை நாங்கள் ராஜாவாக அங்கீகரித்திருக்கிறோம், வாங்க அப்படின்னு சொல்லி அவரை எதிர்கொள்ளும்படியாக அங்கே ஒரு கூட்டம் ஜனங்கள் வருகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜனங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. இப்போதிலிருந்து எங்களுடைய ராஜா இஸ்ரவேலை மீட்கும்படியாக வந்துவிட்டார், அவர் சிங்காசனம் வந்து உட்காருவார், எங்களுக்கு ஒரு நீதி உள்ள ஆளுகையை தருவார் என்றெல்லாம் சொல்லி அவர்கள் மனதில் கற்பனை பண்ணி கொண்டு இயேசுவை ராஜாவாக பார்த்து வாழ்க வாழ்க என்று சொல்லி அவரை வாழ்த்தினார்கள். ஸ்தோத்திரம். ஒரு நம்ம சொன்ன கணக்குப்படி ஏறக்குறைய 3 லட்சம் ஜனங்கள் இயேசுவை பின்பற்றி செல்லுகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை படிக்கலாம். அப்பொழுது பரிசேயர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறியீர்களா? இப்போ இந்த பெரும் கூட்டத்தை பார்க்கும்போது பரிசேயர் கூட்டத்துக்கு எப்படி தோன்றும்? உலகமே அவருக்கு பின்பாக சென்று விட்டது, இனி ஒண்ணுமே செய்ய முடியாது. உலகமே இயேசுவை பின்பற்றி சென்று விட்டது. உலகமே கூப்பிடுகிறது நீர்தான் ராஜா என்று சொல்லி, உலகமே கூப்பிடுகிறது எங்களை மீட்டுக்கொள்ளும், எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லி, இனி நம்மால் ஒண்ணுமே செய்ய முடியாது என்கிற அளவுக்கு பரிசேயர்கள் எல்லாம் வந்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இயேசு திரள் கூட்டத்தோடு கூட எருசலேமுக்கு நேராக கடந்து வருகிறார். எருசலேமுக்குடைய அந்த கோட்டை வாதல், அந்த சுவருக்கு அருகாமையிலே வரும்போது 2 வழிகள் இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். 2 வழிகள். வலது பக்கத்தில் போகக்கூடிய ஒரு வழி, பிலாத்துவினுடைய அரண்மனைக்கு போகக்கூடிய வழி. பிலாத்து ரோமருடைய ரெப்ரசன்டேட்டிவாக, ரோம ராயனுடைய ரெப்ரசன்டேட்டிவாக, ஒரு கவர்னராக, இந்த யூத மக்களை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ஆளுநராக அங்க பிலாத்து இருக்கிறார். அப்போ ஜனங்கள் எல்லாம் இப்போ நேராக எங்கே போகணும்னா பிலாத்துனுடைய அரண்மனைக்கு போகணும். பிலாத்து அவருடைய சீட்டிலிருந்து இறக்கி விடணும். இறக்கி விட்டு இயேசுவை அங்கே ராஜாவாக பிரகடனம் பண்ண வேண்டும் என்றுதான், அந்த நோக்கத்தில் தான் ஜனங்கள் எல்லாம் ஓசன்னா ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். எங்களுக்கு ரட்சிப்பு வந்துவிட்டது, எங்களுக்கு விடுதலை வந்துவிட்டது என்று சொல்லி ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரித்தது இயேசுவை உலகத்தில் உள்ள சாதாரண ஒரு ராஜாவாக கருதினபடியினால். ஆனால் இயேசு யூதர்களை மட்டும் ரட்சித்து அவர்களை மட்டும் மீட்டுக்கொண்டு வெறும் இந்த ஒரு உலக பிரகாரமான ராஜாவாக இருக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு கூட இயேசு இந்த உலகத்திற்கு வரவில்லை. ஆகையினால் இயேசு அந்த வழி சந்து 2 சந்து பிரியக்கூடிய இடத்துல வந்தபோது அவர் பார்த்தார், ஜனங்கள் எல்லாரும் ராஜா என்று ஆர்ப்பரித்தார். இயேசு இடது பக்கம் வழியாக மெதுவாக அவர் தேவாலயத்துக்கு நேராக கடந்து சென்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் உள்ள பலிகளின் சம்பவத்தை நாம் படித்து பார்த்தால், குறிப்பாக பஸ்கா பண்டிகையின் பலியை குறித்து பல இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து லேவியராகமம், உபாகமம், எண்ணாகமம் 9ஆம் அதிகாரம் ஆகிய பகுதிகளெல்லாம் இந்த பஸ்கா பலியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை படிக்கலாம். நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதி
வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை என்னைக்கு தெரிந்து கொள்ளணும்? 10ஆம் தேதி தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக என்றால் 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகை, மாலையில் 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகை. இந்த ஆடை ஒரு பழுதுமில்லாத ஆடாக அவர்கள் தெரிந்தெடுத்து அது பலி செலுத்தப்படுகிற வரைக்கும் அது பத்திரமாய் காக்கப்பட்டு அதில் எந்த ஊனமும் இருக்கக்கூடாது. தேவைப்பட்டால் அந்த பலிக்காக ஏற்படுத்தப்படக்கூடிய ஆடு தேவாலயத்தில் கொண்டு வந்து ஆசாரியன் அதை பரிசோதிக்க வேண்டும். பின்னாட்களில், முதல் பஸ்கா பண்டிகையில் பின்னாட்களில் இவர்கள் தெரிந்தெடுத்த ஆடு ஒரு பழுதும் இல்லாத ஆடா என்று பரிசோதிக்கப்பட வேண்டும். அது தேவாலயத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும். இப்போ இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகை அன்றிலே அவர் மரணம் அடைய வேண்டும், அவர் சிலுவையில் தொங்க வேண்டும். அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தபோது பஸ்கா ஆடு அடிக்கப்பட்ட போது அவர்களுக்கு உலக பிரகாரமான அடிமைத்தனத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை உண்டானது போல இயேசு பஸ்கா தினத்தன்று அடிக்கப்படும் போது இந்த வெறும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல, அகில உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கும் ஒரு பெரிய இரட்சிப்பையும் மீட்பையும் உண்டாக்க வேண்டும். அதற்காக இயேசு அந்த எருசலேம் நகரத்திற்கு வந்தபோது ஜனங்களுடைய ஆர்ப்பரிப்பையும் சந்தோஷத்தையும் பார்த்து, ஆரவாரத்தை பார்த்து, ஜனங்கள் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்து அந்த பிலாத்துனுடைய அரண்மனைக்கு செல்லாமல் அவர் தேவாலயத்துக்கு நேராக கடந்து சென்றார். ஹல்லேலூயா. எப்படி ஒரு ஆடு 4 நாட்கள் ஸ்தோத்திரம் அது பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு அது பழுதில்லாதது என்று ஆசாரியன் தீர்மானிக்க வேண்டுமோ, அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு கூட இயேசு ஒரு பழுதமற்றவர் என்பதை காண்பிக்கும்படியாக அவர் தேவாலயத்துக்கு சென்றார். அவர்கள் எவ்வளவேனும் குற்றமில்லை, சரீரபரமான பழுதுகள் எதுவும் இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அவருடைய இருதயத்தில் குற்றம் என்று சொல்வதற்கு ஒரு குற்றமும் இல்லை. குற்றமில்லாத ஒரு பலியாக இயேசு தேவாலயத்தில் தம்மை பிரசன்ட் பண்ணுகிறார், தம்மை அங்கே கொண்டு செல்லுகிறார். காரணம், இந்த பிலாத்துனுடைய அரண்மனையிலிருந்து இந்த ஜனங்களை ஆளுகை செய்வதை விட, அது ஒரு டெம்பரரி லைஃபை விட, ஸ்தோத்திரம், அகில உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கும் கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்து எல்லா ஜனங்களுக்காகவும் ரட்சிப்பை உண்டு பண்ணக்கூடிய ஒரு திட்டத்தை அவர் மனதில் வைத்திருந்தபடியினால் பிலாத்துனுடைய அரண்மனைக்கு செல்வதை விட்டு அவர் தேவாலயத்துக்கு சென்றார். ஹல்லேலூயா. தேவாலயத்திலே தம்மை ஒரு பழுதமற்றவராக அவர் அங்கே தம்மை பிரசன்ட் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பிறகு 4 நாட்கள் கழித்து அவரை சிலுவையில் அறைந்தார்கள். ஸ்தோத்திரம். இப்போ கொஞ்சம் கவனிங்க. பெத்பகே பெத்தானியா ஊரிலிருந்து ஏறக்குறைய 3 லட்சம் ஜனங்களோடு இன்னும் யூதர்கள் பரிசேயர்களுடைய பார்வையிலே உலகமே அவருக்கு பின்னாக திரண்டு போயிருக்கும் போது அவர் அப்படிப்பட்ட ஒரு ஜனங்கள் எல்லாம் என் கூட இருக்கிறாங்க என்கிறதை அவர் விட்டு அவர் தேவாலயத்துக்கு சென்றார். அப்போ இந்த பவனியை ஜனங்கள் கூடினதாலும், ஜனங்கள் ஆர்ப்பரித்ததினாலும், ஜனங்கள் குருத்தோலைகளை பிடித்ததினாலும் ஒரு வெற்றியின் பவனி என்று சொன்னார்கள். ஆனால் உண்மையான வெற்றியின் பவனி இந்த பவனி அல்ல. 4 நாட்கள் கழித்து அவர் சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கொதா மேட்டுக்கு நேராக எல்லாருடைய ரட்சிப்புக்காகவும் கடந்து சென்றாரே, அதுதான் உண்மையாகவே ஒரு வெற்றியின் பவனி. அவர் கல்வாரி சிலுவையிலே எதிரியாக இருந்த பிசாசை தோற்கடித்தார். நம்ம எல்லார் மேலும் இருந்த பாவத்தை நீக்கும்படியாக கல்வாரி சிலுவையை அவர் சுமந்தவராய் கல்வாரிக்கு நேராக கடந்து சென்றார். அதுதான் ஒரு வெற்றியின் பவனி, அதுதான் ஒரு ஜெயத்தின் பவனி. ஹல்லேலூயா. இயேசு இரட்சகர் என்று சொல்லி அங்கே சகரியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் இரட்சகர் வருகிறார். ஹல்லேலூயா. இயேசு கல்வாரி சிலுவை அவர் கல்வாரிக்கு நேராக சிலுவையை சுமந்தவராய் அந்த கொல்கோதா என்கிறதான மேட்டுக்கு நேராக கடந்து சென்ற போது அங்கே நம்பிக்கையற்றவர்களாக அநேகர் நின்றார்கள்.
முன்னால நிறைய நம்பிக்கையோடு கூட அநேகர் அவருக்கு பின் சென்றார்கள், ராஜாவாகி விடுவார் என்று சொல்லி. இப்ப யாருக்குமே நம்பிக்கை இல்லை. இவனை சிலுவையில் அறையும் என்று சொல்லி கொண்டு ஒரு திரள் கூட்டமான ஜனங்கள் அன்னைக்கு ஒரு பவனியாக சென்றார்கள். ஹல்லேலூயா. அவரை வெறுத்தவர்களும், அவரை குறித்து மோசமாய் பேசினவர்களும், அவரை அடித்தவர்களும், காயப்படுத்தினவர்களும், அது மட்டுமல்ல தேவனுக்கு பிரியமில்லாத துன்மார்க்க வாழ்க்கை வாழுகிறவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த சிலுவை ஒரு வெற்றியின் சிலுவையாக அவர் சுமந்து கொண்டு கடந்து சென்றார். ஹல்லேலூயா. ஆகையினாலே தான் சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார் என்று கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையின் பவனி தான் வெற்றியின் பவனி. ஹல்லேலூயா. சிலுவையின் பவனியில் தான் நமக்கு ஜெயம் இருக்கிறது. அங்குதான் நமக்கு பாவ மன்னிப்பு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வெறும் யூத ஜனங்களுடைய ஒரு டெம்பரரியான மீட்பையும் ரட்சிப்பையும் அவருடைய திட்டமாக இல்லை. அவருடைய திட்டம் அந்நியர்களும் பரதேசிகளும் தேவனுக்கு தூரமாயிருந்து பிரியமாய் இல்லாதவர்களுமாயிருந்த நம்மை குறித்தான ஒரு திட்டம் அவருக்குள்ளால் இருந்தது. ஆகையினால் ஒரு பலி ஆடு பரிசோதிக்கப்படுவது போல, ஸ்தோத்திரம், அவர் அந்த ரோம பங்களாவுக்கு போவதை விட்டுவிட்டு தேவாலயத்துக்கு அவர் கடந்து சென்றார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 4வது நாளில் சிலுவையை சுமந்து கொண்டு அவர் கொல்கதா மேட்டுக்கு நேராக கடந்து சென்றார். ஹல்லேலூயா. நாம் எழுந்து நிற்கலாமா? ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அவர் உண்மையாகவே ராஜாதான், உண்மையாகவே அவர் ரட்சிக்கிறவர் தான். ஹல்லேலூயா. அவர் பிலாத்தினுடைய அரண்மனையிலிருந்து யூதர்களை ஆள்வதை ஒரு பெருமையாக எண்ணவில்லை. அவர் வந்ததனுடைய நோக்கம் அதல்ல. அவர் நம் ஒவ்வொருவருக்கும் ராஜாவாக இருக்கிறார். அன்னைக்கு அவங்க இஸ்ரவேல் ராஜான்னு சொன்னாங்க. இன்னைக்கு அவர் நம் ஒவ்வொருவருக்கும் ராஜாவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையை சுமந்தபடியினால் மரித்து உயிரோடு கூட எழுந்தார். நம்முடைய இருதயத்தில் அவர் வாசம் பண்ணுகிறார். ஒருவேளை யாருடையாவது இருதயத்தில் இயேசு வாசம் பண்ணவில்லை என்று நீங்கள் நினைப்பீர்களானால், இயேசு சொல்லுகிறார், இதோ உன்னுடைய இருதயமாகிய வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அவன் இருதய கதவை திறந்தார், நான் உள்ளாக வருவேன். நான் உள்ளால வந்து வாசம் பண்ணுவேன். அவனுக்குள்ளாக நான் ராஜாவாக இருப்பேன். நம்முடைய இருதயத்தில் நம்மை ஆளக்கூடிய ஆண்டவராய், நம் ஒவ்வொருவரையும் ஆளுகிற ஆண்டவராய், அகில உலகத்திலும் யார் யார் இந்த இயேசு எனக்கு ராஜாவாக வேண்டும், இந்த இயேசு என்னுடைய ஆண்டவராய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆளும்படியாய், ஹல்லேலூயா, நம்முடைய இருதயத்திலே சிங்காசனம் போட்டு உட்காரும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நல்ல ராஜா, நீதி உள்ள ராஜா. நம் ஒவ்வொருவரையும் தனி கவனம் செலுத்தி ஆளுகை செய்ய விரும்புகிறார். ஒரு தேசத்தில் ராஜ சிங்காசனத்தை உட்கார்ந்து ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் பார்ப்பதல்ல, நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் குறித்து கரிசனை உள்ளவராய், நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் வந்து நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவர் ராஜாவாய் சிங்காசனம் போட்டு அமர்ந்திருந்து நம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்திலே ஆளுகை செய்து நடத்தக்கூடிய ஒரு நல்ல ராஜா அவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையை உமக்கு தருகிறேன் ஆண்டவரே. நீர் என்னை ராஜாவாக இருந்து, என்னுடைய வாழ்க்கையில ராஜாவாக இருந்து என்னை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. இந்த இயேசு ராஜா நல்ல ராஜா, இந்த இயேசு ராஜா நீதியின் ராஜா. இந்த இயேசு ராஜா நம்மை ஆழ்வாரானால் பாவம் நம்முடைய இருதயத்தில் குடியிருக்க முடியாது. கெட்ட பழக்கங்கள் நம்முடைய இருதயத்தில் குடியிருக்க முடியாது. ஹல்லேலூயா. சாபங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க முடியாது. காரணம், சாபத்தை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார், சிலுவையை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார். ஓ ஜெய கிறிஸ்துவாகிய இயேசு. அன்று கல்வாரி சிலுவையை அவர் தெரிந்தெடுத்தது நம் ஒவ்வொருவரையும் ராஜாவாக இருந்து ஆளுகை செய்யும்படியாய். அப்படி ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துங்க. யாரெல்லாம் என்னுடைய ஆண்டவர், என்னுடைய இயேசு என்னை ஆளுகை செய்கிற ராஜாவாக என்னுடைய இருதயத்திலே சிங்காசனம் போட்டு அமர்ந்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை துதித்து, ராஜாவே நீர் வாழ்க, ஓசன்னா என்று அர்ப்பணிப்போம்.
ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்று 3 லட்சம் ஜனங்கள் பரவசத்தோடு கூட அவரை ராஜாவாக்கும்படியாக முயற்சித்தார்கள். அது நடக்கவில்லை. இன்று அந்த இயேசுவை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் ஹல்லேலூயா அவரை ராஜாவாக உங்கள் இருதயத்திலே ஏற்றுக்கொண்டு உங்களை ஆளுகிற தெய்வமாய், என்னை ஆளுகிற தெய்வமாய் அவரை ஆராதனை செய்ய முடியும், அவரை துதிக்க முடியும், அவரை மகிமைப்படுத்த முடியும். ஒரு சில நிமிடங்கள் ஓ அன்று அந்த கூட்டம் ஆர்ப்பரித்ததற்கும் இன்னும் தனிநபராக ஒரு தனி மனிதனாக நீங்கள் ஆர்ப்பரிப்பதற்கும் வித்தியாசம் உண்டு, வித்தியாசம் உண்டு. ஓ ஹல்லேலூயா. இது உண்மையான ரட்சிப்பின் ஆரவாரம், இது உண்மையான ரட்சிப்பின் துதி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ thank you Holy Spirit, thank you Lord, thank you Jesus, thank you Jesus. ரிகா லதா ரபகந்த ரிகா ஊட கராக லாத ரபால தர பக்கந்த ரிகலா ரிகலா தரபா ரிங்கல் பிரபா ரிகலா தாரா. ஆமென், ஆமென், ஆமென். ஒரு அபிஷேகம். ஓ கல்வாரி சிலுவையிலிருந்து கடந்து வரக்கூடிய அபிஷேகம். ஓ அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொன்னார், நான் இந்த பூமியிலிருந்து உயர்த்தப்படுவேன். அன்னைக்கு என்னை நோக்கி பார்க்கிறவர்கள் யாவரும், எந்த கூலம், எந்த ஜனம், எந்த இனம், எந்த மொழி எதுவும் இல்லை, யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள், பிழைத்துக் கொள்வார்கள். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பரம சிலாக்கியத்தை இயேசு என்னுடைய இருதயத்துக்குள்ளால் வந்து ராஜாவாக இருக்கிறார் என்ற அந்த பரம சிலாக்கியத்தை உணர்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் உற்சாகமாய் கரங்களை தட்டி, அன்னைக்கு 3 லட்சம் பேர் ஆர்ப்பரித்தது போல அல்ல, இது தனிப்பட்ட முறையில், தனிப்பட்ட விதத்தில் என்னக்குள்ளாக இருந்து, தனிப்பட்ட விதத்தில் என்னை ஆளுகை செய்யக்கூடிய ஓ ஒரு ராஜாதி ராஜா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் நேசரே, ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களையும் நேசித்தபடியினால், என்னையும் நேசித்தபடியினால் தேவாலயத்துக்கு சென்று உம்மை ஒரு பூரண எந்த குறைவும் இல்லாத மனிதனாக காண்பித்து, ஒரு பலி ஆடாக காண்பித்து, 4 நாட்களுக்கு பிற்பாடு இந்த சிலுவையை சுமந்து கொண்டு இரத்தம் சிந்தி மரித்தீரே. உம்மை போல எங்களை நேசிக்கிறவர்கள் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, நல்ல ஆராதனை வேளைக்காக ஸ்தோத்திரம். நீர் எப்படிப்பட்ட ராஜா என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட விதத்தில் உணரணும். நீர் சிங்காசனம் போட்டு எங்களுடைய இருதயத்தில் வீற்றிருக்கணும், எங்களை ஆளுகை செய்கிற தெய்வமாக இருக்கணும். நீர்தான் எங்களை ஆளுகை செய்யணும். உம்முடைய பிரசன்னம் எங்களை நடத்தணும். இந்த உலகம் எங்களை ஆளுகை செய்யக்கூடாதப்பா. எங்களை ஆளுகிற இயேசுவுக்காக ஸ்தோத்திரம். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த சிந்தையோடும் இந்த உணர்வோடும் தம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வார்களாக. எனக்குள்ளால ஒரு பெரிய ராஜா இருக்கிறார் என்கிறான உணர்வோடு கடந்து செல்வார்களாக. இந்த வாரம் முழுவதும் நடக்கிற ஊழியங்கள், ஜபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். அந்த ஒவ்வொருவரையும் கிருபையாக ஆசீர்வதித்து வழி நடத்தும். தேவைகள் எல்லாம் சந்தியும். பிரயாணங்களில் கூட இரும், ஊழியங்களில் கூட இரும், குடும்பங்களில் கர்த்தர் கூட இரும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் நல்ல பிதாவே.